ஏயா அந்த கலெக்டர் அம்மாவையும் திலீப்பையும் நம்ம கைக்குள்ள வசமா மாட்ட வைக்கணும். எப்படி கண்டுபிடிச்சிட்ட? இவன் ஒருத்தன் வச்சுக்கிட்டு சொல்லவே மாட்டான். சொல்லையா? அட அது இல்லையா, இந்த கலெக்டர் அம்மாவுக்கும் அந்த பணக்காரனுக்கும் ஒரு நெருக்கமான இது இருக்கிறதுனால நம்ம மேல பொய் கேஸ் போட்டாங்கன்னு அந்த அம்மா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இதை விட நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். ஊர்ல இருக்கிற சோறு பூரா வெள்ளை அடிக்கணுமா? அட அது இல்லையா, கலெக்டர் அம்மாவின் காதல் கல்யாட்டங்கள்னு ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுடுவோம். எப்படி? அப்பா போஸ்டர் அடிக்கிறதுல நீங்க கிங்கு. திலீப்பையா கொடுக்க சொன்னாரு. என்ன ஊதுற? சுடுதா? உடைக்கிறீங்க. பாத்து உடைய. 2 பேருக்கும் கல்யாணம்னு போட்டிருக்கு. நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்க. ஏன் கல்பனா, நீ கலெக்டர் தானே? உன் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க லேட்டா வந்தா நீ என்ன செய்வ? ஏன் இப்படி கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கணும் தான். மெமோ கொடுப்பேன். இப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு லேட்டா வரிய, இதுக்கு நான் என்ன கொடுக்கறது? இது மட்டும் வேலை இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பேசி அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல மாத்திரம் கரெக்டா இருக்கீங்க. ஆனா நான் வந்தா என்ன ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. நினைக்காம இருக்க முடியல. முதல்ல எனக்கு டெலிபோன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லி அதிகாரம் பண்ணீங்க. நான் அதுக்கு படியலங்கிறதுக்காக வீட்டுல இருக்க டெலிபோனை கட் பண்ணீங்க, கரண்ட்டை கட் பண்ணீங்க, ஏன் தண்ணியையும் கட் பண்ணீங்க. பத்தா குறைக்கு கேவலமா 10 பேருக்கு முன்னாடி கோர்ட்ல திலீப் திலீப்னு கூப்பிட வச்சீங்க. கூப்பிட்டது யாரு? ஒரு பியூன். பழசையெல்லாம் மறந்துருங்க. மறக்க முடியல கல்பனா. You know why? Because I was born with a silver spoon. பரம்பரை ரத்தம் ஆச்சே. இத பத்தி நினைக்கும் போதெல்லாம் பழி வாங்கடான்னு மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு, மண்டைக்குள்ள ஒரு எச். அதனால யோசனை பண்ணி பார்த்தேன், இப்படி பழி வாங்கிட்டேன். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஊரறிய உனக்கு தாலி கட்டி மிஸ்ஸஸ் திலீப், அதாவது என் மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து சாகர வரைக்கும் என்ன தெரியுமா, நம்ம 2 பேரும் தொடாம இருக்கிறது. எனக்கு இடைஞ்சலா இருக்கிற எந்த பொருளையும் நான் விலை கொடுத்து வாங்குற மாதிரி எனக்கு இடைஞ்சலா இருந்த உன்னையும் நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். கல்பு, இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, நான் வாங்கின மற்ற பொருள்லாம் வீட்டுக்கு வெளியே இருக்கு. பின்ன ஏன் உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா நீ ஒரு மனுஷ ஜென்மங்கிறதுக்கு. This is Kalpana IAS. This is Dilip Star. வித்தியாசமா இல்ல?
வாங்க இங்க உட்காருங்க. அம்மா பூஜையில இருக்காங்க, ம். வந்துருவாங்க. தேங்க்யூ. அண்ணாச்சி எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? கலெக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரே அப்பா நான் தான். உங்களை பத்தி மேனேஜர் சொன்னாரு. காப்பி சாப்பிடுறீங்களா? அடியே ரங்கு, ரங்கு, காப்பி கொண்டாடி. இப்பதானே குடிச்சேன். அது என் ரெண்டாவது சம்சாரம். கல்பனாவுக்கு சித்தி. ஓஹோ. பிரியம் ஜாஸ்தி, பிரியம் ஜாஸ்தி. கல்பனா என் பொண்ணு கலெக்டர். கோட்டையில செங்கோல் பிடிச்சாலும் குடும்பத்துல விளக்கேத்தித்தானே ஆகணும். என் பொண்ணு கல்பனாவை பத்தி சொல்ற கேட்டுக்குங்க. பக்தினா பக்தி, அப்படி ஒரு பக்தி, தெய்வ பக்தி, பதி பக்தி. படம் பார்த்துட்டேன். என்னையா இது? வந்தவர்கிட்ட ஓலை பாயில மழை பெஞ்ச மாதிரி சாலா சாலான்னு பேசிக்கிட்டு தாள் எப்படி? இந்த பாருங்க தம்பி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருக்கிறதா? அதுக்காக மாப்பிள்ளை இப்படி சொல்லாம கொள்ளாம போறதா? மாப்பிள்ள போயிட்டாரா? ஆமாங்க, போயிட்டாருங்க. சித்தி, அப்பா எந்திரிச்சு உள்ள போங்க. ம். சாரி ஃபார் தி டிலே. It's all right. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க அவனுக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு வருத்தப்பட்டு பை காட்ஸ் கிரேஸ் நீங்க அவனுக்கு மனைவியா அமைச்சது. மை ஃப்ரெண்ட் இஸ் லக்கி காய். என்ன விஷயமா அவரை பார்க்க வந்தீங்க? அவன் தான் ஏதோ பிரச்சனை, உடனே புறப்பட்டு வான்னு டெலிகிராம் கொடுத்தான். பிரச்சனையா? யா 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 கட்ட பிரம்மச்சாரியா இருந்தப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அவர் எங்க போயிருக்காரு, எப்போ வருவாருன்னு தெரியல. அவர் வந்து நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். மேனேஜர். எஸ் மேடம். அம்மா கூப்பிடுறாங்க. இவரோட அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அவர் வந்தா ஞாபகப்படுத்துங்க. பை பை. உங்க கூட பேச எனக்கு நேரம் இல்ல. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். Am I right? That's right. Right. ஐயா வர்ற வரைக்கும் அம்மா சம்மதிப்பாங்க. அவுட் ஹவுஸ் அல்லகோலப்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ம்ஹும். இப்படி திடீர்னு மந்திரி சபை மாதிரி கவுத்துட்டாங்களே. ஆ. இந்த கவர்மெண்ட்ல கனெக்ஷன் உள்ளவங்களே காப்பாங்க, கவுப்பாங்க, தவிப்பாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? பத்த வைக்க போறீங்களா? வாச பக்கம் அந்த பக்கம். ஓ மன்னிக்கணும் மேனேஜர், எனக்கு இப்படி ஒரு கெட்ட பழக்கம். What is this? ஃபைல். Shut up. என்ன விஷயம் சொல்லுங்க. கோவிச்சுக்காதீங்க கலெக்டர் அம்மா. நாங்க என்ன நீங்க பாக்குற கலெக்டர் உத்தியோகத்தியா கேக்குறோம்? ஒரே ஒரு கையெழுத்து. அந்த புறம்போக்கு நிலத்தை எல்லாம் எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருங்க. நாங்க ஒத்துமையா அதை பிரிச்சுக்குவோம். நாங்க கூட அந்த கையெழுத்தை கேட்க மாட்டோம். நீங்க புதுசா வந்த கலெக்டர் அம்மா, இன்னும் உங்க கையெழுத்தை நாங்க பழகல. இல்லைன்னா நாங்களே போட்டுருவோம். என் உயிரை போனாலும் முடியாது. அத வீடு இல்லாம கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணிட்டேன். நெஞ்ச தொட்டுட்டீங்க. உங்களுக்கும் கஷ்டம் வேணாம், எங்களுக்கும் நஷ்டம் வேணாம். பினாமியா சில ஏழைகளை நாங்களே காட்டுறோம். அவங்க பேர்ல பட்டா எழுதி கொடுங்க. வழக்கம் போல அவங்க கிட்ட இருந்து நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்பா. எத்தனை ஊர்ல கலெக்டரா இருந்திருப்பாங்க. நம்மள மாதிரி வில்ல அந்த ஊர்ல இல்லாமலா இருந்திருப்பான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க அயோக்கியத்தனத்துக்கு நான் தொட போக மாட்டேன். அப்படின்னா நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போறோம். சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறோம். உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுறோம். ராவுக்கு போன் பண்ணுவோம். அப்ப நாங்க வர்றோம். வச்சிடுறா, அது அவங்களுது. அவங்களுதா? நீங்க முன்னால போங்க, நான் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வர்றேன். ஐ சுத்துது. காஃபி மேடம். நீ இன்னும் போகலையா? போகலையே. ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம வீட்டுக்குள்ள விட்டாங்க. பாட்டில காட்டினேன். வந்த பாசத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. இப்படி பொறுப்பு இல்லாதவங்க மத்தியில நீங்க எப்படி தனியா இருப்பீங்க? இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அதனால திலீப் போற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். காஃபி சாப்பிடுங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ப்ளீஸ் டேக் திஸ் காஃபி. நான் வரேன்.
யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடு. நீயா எங்க வந்த? What are you doing? ஆமா, அதையே தான் நானும் கேட்கிறேன். What you are doing? என் ஃப்ரெண்டு பிரச்சனைன்னு சொன்னது என்ன நீ அவசரமா ஊருக்கு அனுப்ப நினைச்சது, இந்த நடு ராத்திரியில நீ தனியா வெளியே போயிட்டு வந்தது, இது எல்லாத்துக்குமே எனக்கு காரணம் புரிஞ்சு போச்சு. எங்க போயிட்டு வர? அத கேக்குறதுக்கு நீ யாரே? பீட்டர். பீட்டர். கேட்க வேண்டிய ஆள் இங்க இல்ல, அதான் கேட்கிறேன். Mind your own business. Get out. Thank you. கலெக்டர் கல்பனா, நடு ராத்திரியில அலறீங்களா? திடீர் திடீர்னு லைட்லாம் போடுறீங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இந்த குளிர்லயும் உங்க முகம் எப்படி வெத்திருக்கு? தொடச்சுக்கோங்க. பாவம், ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. விடிஞ்சது பேசிக்கலாம். பீட்டர். பீட்டர். குட் நைட். பாய் பாய். டிரைவர், உன்னை கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள போக சொன்னேன். எங்க போயிட்டு இருக்க? நீயா? போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இடத்தை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கீங்க. இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? பயப்படாதே, அதோ தெரியுதே, அந்த மலைக்கு ஒரு வாய் இருந்தா அது ஒரு கதை சொல்லும். இந்த மரத்துக்கு ஒரு வாய் இருந்தா இது ஒரு கதை சொல்லும். அவ்வளவு ஏன், இந்த பாறைல பாறை, இதுக்கு ஒரு வாய் இருந்ததுன்னு வச்சுக்க, இங்க நடந்த சம்பவத்தை தெள்ள தெளிவா சொல்லும். சப்போஸ் இதுக்கெல்லாம் பேசுற சக்தி இருந்ததுன்னு வச்சுக்க, உன்னோட பூவு பொட்டு புடவை இதுக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிடும். என்ன சொல்ற? நீயே சொல்லிட்டா நல்லது. எத? அந்த உண்மைய. எந்த உண்மைய? கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு காதலர் இருந்தானே, அந்த உண்மைய. என் ஃப்ரெண்ட் உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் அது கள்ள காதலா தொடர்ந்துச்சே, அந்த உண்மைய. உன் நடத்த கட்ட தரத்தால அவன் ஊரை விட்டே போயிட்டானே, அந்த உண்மைய. Yes, நீ ஒரு நடத்த கட்டவன். You are immoral. You are a sophisticated prostitute. ஒழுக்கம் கெட்டவங்கிற பேரோட வாழ்றதை விட
செத்தாலும் பரவாயில்ல. நான் அந்த உண்மையை சொல்லிடுறேன். அந்த உண்மையை சொல்லிடுறேன்.